வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் முக்கியமாக ரியாக்ஷன் அல்லது முக்கியமாக ஆல்டால் ரியாக்ஷன். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன ரியாக்ஷன் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிலைல் ஈனால் ஈத்தர், அது கூட ஆல்டிகைடு எடுக்க போகிறோம். இது ரெண்டும் தான் நம்மளுடைய ரியாக்டன்ட்டு. என்ன கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிடை தான் நம்ம கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு. இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆல்டால் டைப்பு ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகேங்களா? ஆல்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்டிகைடு குரூப்பும் இருக்கும், ஓஹெச் குரூப்பும் இருக்கும். அதான் ஆல். ஓகேங்களா? ஆல்னா ஓஹெச், ஆல்டா அப்படின்னா ஆல்டிகைடு குரூப். அதுதான் ஆல்டால் டைப்பு. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் கிடைக்க போகுது. சரி, ஆனால் நம்ம எடுக்கிற காம்பவுண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? இங்கே வந்து சிலைல் ஈத்தர். சரிங்களா? சிலைல் ஈனால் ஈத்தர்ஸ். இந்த சிலைல் அப்படின்னா என்னங்கன்னா இந்த SiMe3 குரூப்பு, ட்ரைமெத்தில் சிலைன்னு சொல்லுவாங்க, அந்த குரூப் இருக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, என்ன பண்ணணுன்றதை மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குற காம்பவுண்டில் இந்த OSiMe3 இந்த மாதிரி குரூப் இருக்கும். அப்போ இந்த SiMe3 இந்த சிலைல் குரூப்பை எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா அந்த சிலைல் வந்து பாசிட்டிவ் சார்ஜு, அப்போ ஆக்சிஜன் என்னமாகும்? நெகட்டிவ் சார்ஜாக மாறும். இவ்வளோதான். இப்போது அந்த நெகட்டிவ் சார்ஜை என்ன செய்ய போகிறோம்? அப்படியே உள்ள ரெசனன்ஸில் இன்வால்வ் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்ஜசன்ட் கார்பன் இருக்கிற டபுள் பாண்ட் என்ன ஆகுது? இங்கே ஷிஃப்ட் ஆகி இது கார்பேனையானாக மாறுது. கார்பேனையான் என்ன பண்ணும்? நம்ம சொன்ன மாதிரி சிலைல் ஈனால் ஈத்தரில் உள்ள இந்த கார்பேனையான் நம்ம இன்னொரு ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா, ஆல்டிகைடு, அதில் இருக்கிற கார்போனைல் காம்பவுண்டை போய் அட்டாக் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்சிஜன் என்ன ஆயிரும்? அந்த பைபாண்ட் எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். இவ்வளவுதான். இப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜாக மாறினதுக்கு அப்புறமா அப்போ நமக்கு என்ன ஆகுது? இங்கே உள்ள கார்பனுக்கும் இங்கே உள்ள கார்பனுக்கும் என்ன ஆகுது? ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், இதுதான் அந்த பாண்டு. தெரியுதுங்களா? இந்த எல்லோ கலரில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த பாண்டு. ஓகே. இப்போ அந்த O- கூட என்ன செய்யுது? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் புரோட்டனேஷன் ஆகி அது OH குரூப்பாக மாறிடுது. இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே. இது எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அதே கான்செப்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த சிலைல் குரூப்பை தூக்கிடணும். அப்போ இங்கே ஆக்சிஜன் நெகட்டிவ், அந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே உள்ள டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அது கார்பனை மாறும். அதுக்கடுத்து அதை கொண்டு போய் நம்மளுடைய ஆல்டிகைடோ அல்லது கீட்டோனோ அது கூட போய் அட்டாக் பண்ணிங்கன்னா அந்த ஆக்சிஜன் நெகட்டிவாக மாறும். அது கூட H+ சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஹைட்ராக்சி குரூப்பாக மாறிடும். இவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே கீழே உள்ள எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் பேர் பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன். எப்படி பீட்டா ஹைட்ராக்சின்னு சொல்கிறாங்க? இது கீட்டோ குரூப்பு, இது இருக்கிற காரணம் ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஸோ பீட்டாவில் OH குரூப், அப்போ பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு இது கேட்க மாட்டாங்க, இங்கேருந்து தான் கேட்பாங்க. இது இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். இப்போது வழக்கம் போல் நம்ம என்ன போட்டிருக்காங்க? OSiMe3. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? அந்த SiMe3 வந்தால் என்ன செய்யணும்? அந்த SiMe3 தூக்கிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் வந்து நெகட்டிவாக மாறும். இந்த ஆக்சிஜன் உள்ள அந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே கன்வெர்ட் ஆகும்போது இது டபுள் பாண்ட் ஓவாக மாறும். எங்கே போட்டிருக்கு டபுள் பாண்ட் ஓ? ஆக்சுவலாக இந்த இருக்கு இல்லையா, டபுள் பாண்ட் ஓவாக மாறிடுச்சு. ரைட். அதுக்கடுத்து இங்கே பக்கத்தில் உள்ள கார்பன் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இது நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் கார்போனைல் குரூப்பில் இருக்கிற, நல்லா கவனிக்கணும், C டபுள் பாண்ட் O அட்டாக் பண்ணும்போது இது என்ன ஆகும்? இது மைனஸாக மாறும். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே வந்து H+ வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேர்டு கார்பனில் இருக்கிற இந்த C டபுள் பாண்ட் Oங்கிறது என்ன மாறிடும்? கீட்டோ குரூப்பை வந்து OHஆக மாற்றிடணும். பாருங்கள், இந்த போட்டிருக்கு இல்லையா, COH. இவ்வளவுதான். அப்போ இங்கே உள்ள இந்த OSiMe3 வந்து டபுள் பாண்ட் ஓவாக மாறிடும். அப்போ இங்கே 1வது கார்பன், இது 2வது கார்பன், 2லிருந்து இங்கே தான் அட்டாச் ஆகுது. ஸோ அப்போ இது 3, 4, 5, 6, 7, 8. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குரூப்பை அப்படியே தூக்கி எழுதுறீங்க. இந்த எழுதியாச்சா? அடுத்து 1, 2, 3, 1, 2, 3வது கார்பனில் அந்த கீட்டோ குரூப் வந்துருச்சு. இதுதான் இது. அதுக்கடுத்து இங்கேருந்து எங்கே லிங்க் போகுது? இந்த போகுது. நான் இப்போ எல்லோ கலர் காமிக்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ அப்போது அது தேர்டு கார்பன் என்ன வந்தோடனே கீட்டோ குரூப் இருந்தால் OHஆக மாறணும். OHஆக மாறிடுச்சா? ரிமைனிங் உள்ளது 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5 குரூப் இருக்குது. இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அடுத்து ஸ்டீரியோ செலக்டிவ் ஆல்டால் கண்டென்சேஷன். இது வந்து ஒரு ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். Z அல்லது ஈனால் சிலைன்ஸை எடுக்கும்போது ரியாக்ஷன் மிக்சரில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அது என்னென்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆல்டிகைடு, இந்த மாதிரி ஒரு சிலைல் குரூப் எடுக்கும்போது நமக்கு பாருங்களேன்,
ஆன்டி ஃபார்மு சின் ஃபார்ம். இதில் ஒரு 2 கிடைக்குது, இதில் ஒரு 2 கிடைக்குது. சின்னுனா என்ன அர்த்தம்? குரூப்ஸ் வந்து சேம் இருக்கணும். ஓகேங்களா? சிஸ்னா சிஸ்ஸு, ட்ரான்ஸ்னா ட்ரான்ஸு ஒரே மாதிரி தான் அது என்ன சொல்லுவாங்க? சின் ஃபார்ம். ஆக்சுவலாக சின்னுனா சிஸ்ன்னு தான் அர்த்தம், ட்ரான்ஸ் கூட சொல்லக்கூடாது. சரிங்களா? 2 குரூப்பும் டாட்டடாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி ஷேடிங் லைனாக இருக்கணும். வெட்ஜ் பாண்டாக இருக்கணும், டாட் பாண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் சின்னு. ஒரு இது டாட்டட் பாண்டாகவும் ஒரு இது ஷேடிங்காகவும் இந்த மாதிரி இருந்துச்சு, ப்ளூ கலர் காமிக்கிறேன், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? அது ஆன்டி ஃபார்ம். தென் அடுத்து நெக்ஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். சிலைல் ஈனால் ஈத்தர் ஆஃப் சைக்ளோஹெக்சனோன் அண்டு ஒரு கீட்ரூப் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பென்சால்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரூம் டெம்பரேச்சர் என்ன கிடைக்கும்னா த்ரையோஃபார்ம் 63% கிடைக்குமா அந்த பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் வந்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது த்ரையோனா என்னது? ட்ரான்ஸ்னு அர்த்தம், எரித்ரோனா சிஸ் ஃபார்ம்னு அர்த்தம். இவ்வளோ தான். சரி, இப்போ மேலே சொன்ன அதே கான்செப்ட் படி தான் இங்கேயும் வருது பாருங்கள். என்னது? கொடுத்துக்கிற காம்பவுண்டை மைனஸ் செய்யணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ஆல்டிகைட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்டிகைடு இங்கே எழுதியாச்சு. R2CH_O. கரெக்டாக? இந்த OTMS, டிஎம்ஸ்னு அர்த்தம் ட்ரைமெத்தில் சிலைல், அதுதான் டிஎம்எஸ்னு கொடுக்குறாங்க. SIME த்ரைஸ்னாலும் இந்த டிஎம்எஸ்னாலும் ரெண்டும் சேம் தான். சரிங்களா? வழக்கமாக அதை எடுக்க போகிறோம். அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகுது? நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகுது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வரும்போது அட்ஜசன்ட் உள்ள டபுள் பாண்டு இங்கே வந்து கார்பேனியனாக மாறுது. இது போய் நம்மளுடைய கார்பனைல் குரூப்பில் உள்ள கார்பனை அட்டாக் பண்ணுது. ஸோ இப்போ ஆக்சிஜன் மைனஸ் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஹெச் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் R2 இந்த இருக்குது. R2 கார்பன் ஹைட்ரஜன். ஆக்சுவலாக அந்த இடத்துல கார்பன் இருக்குது, இங்கேயும் வந்து ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? இங்கே உள்ள O வந்து டபுள் பாண்ட் வந்து O வச்சா மாறிடுச்சா. அடுத்து இங்கேருந்து எங்கே போகுது? கார்பன். ஸோ இங்கே சிங்கிள் ஆகுது, அப்போ CH2. ரைட்டா? அடுத்து இங்கேருந்து OR1 இந்த போகுதுன்னு பார்த்தீங்களா. அப்புறம் இந்த OTMS என்ன ஆகிடுச்சு? கீட்டோ குரூப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். ஜஸ்ட்டு அந்த டிஎம்எஸ் குரூப்பை எடுத்துகிட்டு அதை கீட்டோ குரூப்பாக மாற்றணும். அதுக்கடுத்து அது கீழே இருக்கிற டபுள் பாண்டை கொண்டு போய் அந்த ஆல்டிகைடோ கீட்டோனோ இருந்துச்சுன்னா அதில் உள்ள கார்பன் குரூப்போட ஜாயின் பண்ணி அதை O வச்சா மாற்றிடணும். அவ்வளோதான். ஸோ அப்போ கீட்டோ குரூப்பாக இல்லாததை கீட்டோவை மாற்றணும், கீட்டோ குரூப்பாக இருக்கிறது அதாவது C டபுள் பாண்ட் ஓவாக இருக்கிறத O வச்சா மாற்றணும். இவ்வளோ தான் கான்செப்ட். அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கணும்? பீட்டா பொசிஷன் இருக்கணும். பீட்டா பொசிஷன் எப்படி? கீட்டோ குரூப்புக்கு பக்கத்து கார்பன் தான் ஆல்ஃபா, அப்போ இது பீட்டா. அப்போ பீட்டா பொசிஷனில் யார் இருக்கா? OH குரூப்பு இருக்குது. அவ்வளோதான். அப்போ பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் இதுவும். அவ்வளோதான். இங்கேயும் அதேமாதிரி பாருங்கள், இந்த OTMSன்னு இருக்கா, இந்த OTMS எடுத்தாச்சு. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இது உள்ளே வருது, உள்ளே வந்து என்ன ஆகுது? அப்போ இந்த இடத்துல உள்ள OTMS குரூப் என்ன மாறிடுச்சு? கீட்டோ குரூப்பாக மாறிடுருக்கு. தென் இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணுறோம். அடுத்து இங்கே உள்ள பாண்டுக்கு வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜு இது போய் இந்த ஆல்டிகைடு CrCH இருக்கு இல்லையா, அதில் போய் அட்டாக் பண்ணும்போது O வந்து மைனஸாக மாறும். ஸோ அது OH மாறிடும். இந்த பாருங்கள், OH. அப்போ கீட்டோ குரூப்பில் டபுள் பாண்ட் என்ன ஆகுது? OH மாறிடுச்சு. அப்போ ROH உள்ளே இருக்கும். இந்த டபுள் பாண்டிலிருந்து சிங்கிள் பாண்டாக மாறிடுச்சு. இப்போது இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இங்கே உள்ள டபுள் பாண்ட் என்ன ஆகுது? இந்த ரெட்டில் கம்மி பாருங்கள், இந்த டபுள் பாண்ட் இங்கே வருது இல்லையா, அதுதான் இது. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து இந்த இடத்துல ஆர்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஆருக்கு பதிலாக என்னால் வரலாம்? அரைல், எட்ரோஹரைல், வினைல் குரூப் எதனாலும் வரலாமா? இதே மாதிரி தான் மேலேயும் பாருங்கள், R1ங்கிறது இந்த இருக்கிற குரூப்பு. அது யாரெல்லாம் வரலாம்? மெத்தில், எத்தில் வரலாமா? R2ல் யார் வரலாம்னா அல்கைல், வினைல், அரைல் குரூப் இதெல்லாம் வரலாம். சரிங்களா? அடுத்து ரியாக்ஷன் பிட்வீன் அசிட்டோஃபினோன் அண்டு அசிட்டோன். இதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். இதில் அதே கதை தான். நம்மளுடைய ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ஆல்டிகைட் கொடுத்துட்டு அதில் ட்ரைமெத்தில் சிலனை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், இல்லைனா உங்களுக்கு இங்கேருந்து கூட கேட்பாங்க. இதுதான் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக கேட்பாங்க. நம்மளுடைய கான்செப்ட் இப்படி பாருங்கள். என்னது? ட்ரைமெத்தில் சிலைல் ஈத்தர் அதானே. இது வந்து ஒரு குரூப்பு, ஆல்கைல் குரூப்பு. இங்கே ஒன்று இருக்குது, நடுவில் O இருக்குது. அப்போ ஈத்தர் தானே அது. சரி, இப்போ என்ன ஆக போகுது? இந்த குரூப்பை ஃபுல்லாக எடுத்துடணும். வழக்கம் போல் என்ன செய்ய போகிறோம்? இங்கே உள்ள ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜு. ஸோ அப்போ என்ன செய்யுது? உள்ளே இன்வால்வ் ஆகுது. அந்த டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகி மைனஸு இது போய் அந்த கார்பன் குரூப்பை அட்டாக் பண்ணுது. ஆட்டோமேட்டிக் மைனஸ் இந்த இடத்துல H வரும். அவ்வளோதான். அப்புறம் என்ன செஞ்சிடலாம் பாருங்கள். பென்சின் ரிங். அடுத்து CO. அதாவது ஆக்சுவலாக இங்கே என்ன செய்யணும்? O டபுள் பாண்ட் O மாற்றணும். மாற்றியாச்சு. அடுத்து இங்கேருந்து எங்கே போகுது? லிங்கேஜ் இங்கே வருது. இந்த இருக்கா, இந்த கார்பன் ஆல்ரெடி 2 மெத்தில் குரூப் இருக்குது. அந்த 2 மெத்தில் டபுள் பாண்ட் O வச்சா மாற்றணும். மாற்றியாச்சு. தட்ஸ் ஆல். இங்கேயும் அதே கதை தான்.
பாருங்கள். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்த மாதிரி உங்களுக்கு தோணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டிபிஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெர்ஷரி பியூட்டைல் டைமெத்தில் சிலைல் வந்துட்டு பார்த்தீங்களா. அப்போ சிலைல் காம்பவுண்டு தான் டிபிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிஎம்பின்னு என்னது பேராமித்தாக்சி பென்சைல். அப்புறம் இந்த பிஎன்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சைலுடைய ஷார்ட் ஃபார்ம். இது எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய வேலை ட்ரைமெத்தில் சிலைன் அல்லது டைமெத்தில் சிலைன் இந்த மாதிரி அந்த சிலிக்கான் குரூப் இருந்தால் அதை நீக்கணும். அப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்ங்கிறது இதுதான். அப்போ இதை உள்ளது நீக்கிட்டிங்கன்னா இந்த ஆக்சிஜன் என்னவாக மாறும்? மைனஸ் குரூப்பாக மாறும். கரெக்டாக? சாரி, ஆக்சுவலாக நம்ம இங்கே உள்ளது எடுக்க தேவையில்லை, இங்கே உள்ள இந்த போட்டுக்கணும் பாருங்கள். இந்த டிபிஎஸ்ஸை எடுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜாக மாறுது, உள்ளே கன்வெர்ட் ஆகுது பாருங்கள். அப்படியே இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுதா, டபுள் பாண்டு இங்கே வந்துருச்சு கார்பேனியானா. இது போய் இந்த கீட்டோ குரூப்பில் போய் அஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஆக்சுவலாக அது வந்து ஆல்டிகைட் மாதிரி தான். இந்த இடத்துல வந்து ஹெச். அப்போ இங்கே அட்டாச் பண்ணும்போது இங்கே OH மாறும். அப்போ கீட்டோ குரூப் என்னவாக மாறணும்? OH. நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த டிபிஎஸ் அப்படியே இருக்குதா, ஓ அடுத்து இந்த பாண்டு OBN எல்லாமே அப்படியே இருக்கும். இதுவும் எல்லாமே அப்படியே இருக்குது. இங்கேயும் ஓகே இந்த பார்ட் எல்லாம் ஓகே. நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஆனால் இந்த கீட்டோ குரூப் மட்டும் என்னவா மாறிடுச்சுங்க? OH மாறிடுச்சு. அவ்வளோதான். இந்த இடத்துல இருக்கிற இந்த ட்ரைமெத்தில் சிலைன் ரெண்டு இடத்துல என்ன ஆகுது? அந்த இடத்துல டபுள் பாண்ட் O வந்துருக்குது. அந்த டிபிஎஸ் வந்து வெளியே போயிடுச்சு. இவ்வளோதான். சரி, இதில் கிடைக்கிறது பாருங்கள். ஆன்டி எவ்வளவு? 71%. சின் ஆன்டி 60%. அப்போது இது ஏன் இந்த இடத்துல மாதிரி ஆன்டி சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த குரூப் பாருங்களேன், டாட்டர் லைன் இருக்குது, இதே எப்படி இருக்குது? ஃபேனது வெஜ் லைன் இருக்குது. அப்போ இது என்னது? ரெண்டும் ஆப்போசிட். அப்போ இது ஆன்டி ஃபார்ம். இந்த ரெண்டு பக்கம் பாருங்கள், இது டாட்டர் லைன், இது ஷேடிங் லைன். அப்போ இதுவும் என்னது? ஆன்டி ஃபார்ம். இது டார்க் லைனு, இது டாட்டர் லைனு. அப்போ இதுவும் என்னது? ஆன்டி ஃபார்ம். ஸோ இப்போ இந்த ஆன்டி ஃபார்மில் கிடைக்கிறதா என்னவாக இருக்குமா? மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு சின் வந்தால் கூட என்னவாயிரும்? வந்து மைனர் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுது. இவ்வளோதான். அடுத்து யூஸிங் அமீன் கைரல் கேட்டலிஸ்ட் அல்லது கைரல் லிகாண்ட் அண்ட் ஏ ட்ரைஃபலைட் சால்ட் கேட்டலிஸ்ட். இந்த ட்ரைஃபலைட் சால்ட் கேட்டலிஸ்ட்டையோ இல்லைனா அமீனுடைய கைரல் லிகாண்டையோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்கள். ஆன்டி வந்து 80%, சின் வந்து 20% கிடைக்குன்றாங்க. ஓகேங்களா? பாருங்கள், அதே கதை தான். இங்கே டிபிஎஸ் வந்து வெளியே போகுது. அப்போ ஆக்சிஜன் வந்து மைனஸாக மாறுமா? இங்கே உள்ளே வருது, இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகுது, இங்கே வருது. வழக்கம் போல் O-H+ வந்து ரிசீவ் ஆகும்போது பாருங்கள், இந்த குரூப் எல்லாம் பாருங்களேன், நம்ம அண்டர்லைன் பண்ணுறது பாருங்கள். இது எல்லாம் அப்படியே இங்கே இருக்கும், மாற்றமே இருக்காது. இந்த BNO MEO இந்த BNO MEO மாறவே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ எது தான் மாறி இருக்குன்னா, இந்த இருக்கிற இந்த ஆல்டிகைட் குரூப்பு OH மாறி இருக்குது. கரெக்டு. இதுக்கு ஆல்ஃபா பொசிஷன் பீட்டா பொசிஷனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? OMe அந்த வெளியே போய் சிலைல் குரூப் வெளியே போய் கீட்டோ குரூப்பாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இது எவ்வளோ கிடைக்குவாங்க? 87% கிடைக்குன்றாங்க. இது போக வேறு என்னென்ன லூயிஸ் ஆசிட்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டைட்டானியம் டெட்ராக்ளோரைட் போக டின் டெட்ராக்ளோரைட்டையும் யூஸ் பண்ணலாம், அல்லது BF3 யூஸ் பண்ணலான்றாங்க. அதாவது போரான் ட்ரைஃப்ளூரைட் ஈத்தரைட் இது யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து அல்வாலியா புக்கில் வந்து பார்த்து போட்டிருக்கிறது. இந்த ப்ராடக்ட்டை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, போதும், வேறு எதுவும் வேண்டாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.